இன்னைக்கு ரோப்ளக்ஸ்ல என்ன கேம் விளையாட போறோம்னா லையிங் சேலஞ்ச் விளையாட போறோம். நெட் ஸ்லோவா இருக்கு, வரவே மாட்டேங்குது. யானட்டே கண் பண்ணி வச்சிருக்க இல்ல ஃப்ரீயாவே 250 காயின் கொடுப்பாங்க. லையிங் சேலஞ்ச். ஜாயின் ஆயிட்டியா? டக்குனு வா. ஜாயின் ஆயிட்டேன். நில்லுங்க, நான் வரேன். இந்த டேபிளுக்கு வா டக்குனே. இதா 500 ரூபாய் தரங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்க, எனக்கு 250 ரூபாய் தான் கொடுத்தாங்க. உனக்கு ஃப்ரீ. ஜாயின் கொடுத்தியா? ஜாயின் கொடுத்தேன். நான் ஒரு போட்டோ எடுத்து பண்ணேன், நீங்க கண்டுபிடிச்சு போங்க பாப்போமா? என்ன இந்த பொருள் வச்சிருக்கேன். கட்ட வந்துட்டு this is what can என்ன பண்ண போறேன் இப்போ? கண்டுபிடிச்சேன் நான் என்னதுன்ட்டு. நான் என்ன கண்டுபிடிட்டேன் பாட்டி, ஆட்டங்க. அது குளுக்க போய் தான் சவுண்ட் கேட்டதுல நான் கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இப்போ ஒரு நெருப்பு இருக்கு. திரும்ப வரியா? இல்லங்க, நான் டாப் அப் பண்ணி விபியா வரேன். விபில வர வேண்டாம், நீ டக்குனு வா. நான் விபியா மாதிரி போறேன். உனக்கு தான் கிடைக்குது. நான் உட்கார்ந்துட்டேன். நான் உட்கார்ந்தேன். ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமினா பவுலிங்ல பொழந்து கட்டுற ஒரு பக்காவான ஜோடி உங்களுக்கு தெரியும். ஆனா பேட்டிங்லயே ஒரு தடவை மட்டையை கையில எடுத்து மட்டையை கிளப்பிருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பா போட்டு. அது 2021 இந்தியாவுக்கு இங்கிலாந்துக்கு செகண்ட் டெஸ்ட். அதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணிட்டு இருந்த இந்தியன் டீம் ஆல்ரெடி 182 ரன் இங்கிலாண்டை விட லீடிங்ல இருந்தாங்க. ஆனா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாம் கிளம்பி அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு பும்ராக்கும் ஷமிக்கும் மட்டும்தான் இருந்தது. சரி, பவுலர்கள் கூட்டணி சூப்பர் ரன்கள் முடிஞ்சிரும் தான் எதிர்பார்ப்பு. ஆனா ஷமியும் பும்ராவும் சேர்த்து அந்த எதிர்பார்ப்புல வச்சாங்க ஒரு பெரிய ஆப்பு. ஒரு பக்காவான ஜோடியா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்து டீம் ஆல்ரெடி இருந்த பிரஷரை இன்னும் ஏத்தி விட்டாங்க. மொதலே கண்டுபிடிச்சாது சில்லற காசு. 56 ரன். பும்ராவும் பயங்கரமா இந்த மிராக்கிள் பார்ட்னர்ஷிப் ரன் அடிச்சிருப்பாங்க. எங்களோட மக்களுக்கு இந்தியன் டீம் முன்னாடியே டிக்ளேர் பண்ணாங்க. அதோட அசால்ட்டா அந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கவும் வச்சது. அன்னைக்கு டீமே தத்தளிச்சு போய் தவிச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில அந்த பவுலர் இருந்து வெற்றி எடுத்து கொடுத்திருப்பாரு அவரோட தலைமையில. அது 2021 இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் செகண்ட் ஓடி மேட்ச். அதுல முதல் பேட்டிங் ஓபன் ஐட்டம் கொடுப்போம், டிராப் ஐட்டம் கொடுப்போம். டிராப் ஐட்டம் பெரிய டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்தியன் டீம் சேசிங்க்கு வந்திருந்தாலும் சிறப்பா ஆட வேண்டிய ஆட்கள்லாம் சரியா ஆடல. நோக்கி தொடர்ச்சி போகும்போது நமக்கு தான் இன்னைக்கு வெற்றி. நம்மளுக்கு தானே ஸ்ரீலங்கா டீம் பாதி வெற்றி கொண்டாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்த அவ்வளவு தீபக் சகரை பத்தி அப்ப அவங்களுக்கு தெரியல. பேஸ்கெட் பால் சொல்லிருக்கேன். நான் பேஸ்கெட் பால் தான் போட்டுட்டேன். நான் ஜாரி, நீ பிங் பாங் பால். துபாரியா மச்சி கடைசி ஓவர் வரைக்கும் அந்த மேட்ச் எடுத்துட்டாங்க. அந்த நெருப்பு போயிருச்சு. ரெண்டு பேருமே தப்பா கொடுத்துட்டான். சோலி முடிஞ்சா நீ போனோம் சென்னை முட்டை என்ன 3 கவுட் அடிச்சியோ. இந்த மேட்ச் இருக்கு உனக்கு. ஒரு பவுலரா பல பேட்ஸ்மேன்கள் அதிர விட்டு ரபாடா. ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பல பவுலர்களை அதிர விட்டுருப்பாரு. 2021 சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முதல் டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது அதுல சவுத் ஆப்பிரிக்கா தோற்றிருப்பாங்க பாகிஸ்தான்கிட்ட. பிறகு அதே வருஷம் 2வது டெஸ்ட் போகும்போது இந்த டெஸ்ட்லயும் முதல் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தான் டீம் தான் டாமினேஷன். அவங்கள லீடிங் எடுக்கிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 27 ரன் தேவைங்க போது 9 விக்கெட் போயிருக்கும். சரி, என்னதான் ஆக போகுதுன்னு எல்லாரும்
கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கு. கண்டுபிடிச்சிட்டேன். அசைன்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு குவாலிட்டி எடுக்கிற பேட்ஸ்மேன் மாதிரி இருப்பாரு. பாகிஸ்தான் பவுலர்களை ஒரு அப்பாஸ் பேட்ஸ்மேன் மாதிரி வந்து எல்லா பவுலர்களையும் ஹேண்டில் பண்ணி தண்ணி சத்தம் தானே கேக்குது. அடிச்சு தூக்கிடுப்பாரு. இது சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பாகிஸ்தானை விட 74 ரன்கள் லீடிங் எடுத்துட்டு போச்சு. அதோட தண்ணி பாட்டில் தான் கண்டிப்பா கண்டுபிடிச்சேன். அந்த டெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். பவுலர் ரபாடாவோட பேட்டிங்ல தான் அந்த மேட்சை தப்பிச்சிருக்கும். பாகிஸ்தான் டீம் கிரிக்கெட்டோட வரலாறு பல பவர் ஹிட்டர்களை பார்த்திருந்தாலும் சாப்பிடுற ரேஞ்சுக்கு அன்னைக்கு ஒரு பவுலர் பயங்கரமா இருப்பாரு. 2016 இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஓடி எனக்கு மேலேயே போட்டுருக்கு guys. பாகிஸ்தான் டீம் நான் எங்க இருக்கேன்? நீ அந்த பக்கம் போ. டீமோட 9 ஒரு இது எடுத்துட்டேன். இந்த ஆட்டம் இது பண்ணோடனே மேட்ச் முடிக்க போறோம். நான் ஆடு மாடு போறேன்னு guys. நீங்க வரீங்களா? ஆடு மாடா பாப்போம். ஏய் ஆடு மாடுல இந்த கேம் இருக்கா? டக்குனு வா. ஆடு மாடுல டக்குனு வா ப்ரோ. ஒரே ஒரு இது சான்ஸ் தான் கிடைக்குமா நமக்கு கண்டுபிடிக்க? ஆனால் அன்னைக்கு இங்கிலாந்து வச்சிருந்த அந்த இமாலய டார்கெட்டை தொட முடியல. விக்கெட்டை இழந்திருப்பாரு. ஆனா ஒருத்தர் எதிர்பார்க்காத அளவுக்கு மோட்டசமா ஆடி இருப்பாரு. ஒரு சான்ஸ் என்ன பண்ணலாம்? ஒரே ஓவர்ல ஹேட்ரிக் பண்றதுன்னு அறிமுகமான முதல் மேட்ச்லயே பவுலர்கள் பல ரெக்கார்டுகள் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு அந்த பவுலர் பண்ண ரெக்கார்டு பவுலிங்ல இல்ல பேட்டிங்ல. 2010 மேட்சஸ்ல ஆஸ்திரேலியன் டீமுக்காக அறிமுகமா இருப்பாரு. அதுல ஆஸ்திரேலியன் டீமுக்கு 117 ரன்னுக்கு 9 விக்கெட் போக 11வது பேட்ஸ்மேனா உள்ள வந்தாரு ஏகர். ஆனா வந்தவர் 10 போடுறவர் மாதிரி ஆடல. பக்காவான பேட்ஸ்மேன் மாதிரி ஆடி இருப்பாரு. டெக்னிக்கல் ஷாட்ஸ் அதே ஃபோர்ஸ் முதல் மேட்ச்லயே ஒரு பவுலர் அன்னைக்கு பேட்ஸ்மேன் கேக்குதா? கரெக்டா இருக்குமா? கரெக்ட் பலூனு. அவர் இறங்கின 11வது பேட்ஸ்மேன்ங்கற பொசிஷனுக்கு கரெக்ட்டா நீ என்ன கண்டுபிடிச்ச? நான் ஷூ நினைச்சிட்டேங்க. இந்த வாட்டி வாங்க. அந்த மேட்ச்ல முழு ஒரு மேட்ச் ஜெயிச்சனா இந்த மேட்ச் ரெண்டாவது மேட்ச் ஒன்னு ஜெயிக்க பாரு. 2 ஸ்டார் வாங்கி முட்டை காட்டுறேன் பாரு உன்னை முட்டைக்கு. அன்னைக்கு நாள் இந்த டைம் உனக்கு 2 ஸ்டார் தான். 8 விக்கெட் போகும்போது 149 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. இப்ப டீமோட தேவையும் காலத்தோட கட்டாயத்தை பொறுத்துக்கிட்டு பவுலர் இந்த டைம் நான் எடுத்துக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அதுலயே ஆட்ட ஆரம்பிச்சாரு. லெட்டர் சமன்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கட்ட கொஞ்ச நேரத்திலே அது உடைஞ்சு போயிடுது. லாஸ்ட் பேர் ஆஃப் பேட்ஸ்மேன் வெஸ்ட் இண்டீஸ்காக நிக்கும் போது ராம்பால் என்ன நெட்ட குத்துற இருக்கு கண்டுபிடிச்சிருப்பான். தூக்கி சொல்றாரு. ஐயோ அன்னைக்கு மேட்ச்ல ரவி ராம்பால் மட்டுமே 86 ரன் அடிச்சு டீம் ஸ்கோர் 269 பண்ணிருக்காரு. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டீம் வரலாற்றிலேயே 10வது இடத்துல வந்த ஒரு பேட்ஸ்மேன். டீம் ஸ்கோர் அடிச்சதுக்கான நீங்க தேர்ந்தெடுத்தங்க guys. நான் டூத் பிரஸ். நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சியா? எனக்கு 2 இது கிடையாது. இதோட மேட்ச் முடிக்குமா இல்ல ஒரு மேட்ச் ஆடணுமா? இது ஒரு மேட்ச் முடிக்கலாம் guys. சரி டாடா guys. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை. ஜேசன் கில்லர்ஸ் இறக்கி விட்டுருப்பாங்க ஒரு நைட்